அந்த ரமலானுடைய மாதம் தான் இன்னும் ஒரு சில தினங்களிலே அதை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகல் நேரத்தில் இறைவனுக்காக ஒருவன் பசித்து நிற்கிறான். பசித்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் பசியோடு தாகித்து அவன் இருக்கக்கூடிய அந்த பசியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவன் செய்யக்கூடிய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப ஈமானோடும் அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்குங்கிற அடிப்படையிலே அந்த எண்ணத்திலே, தூய எண்ணத்திலே இந்த ரமலான் பால் காலங்களிலே நோன்பு நோட்டு இரவு நேரத்திலும் அதே எண்ணத்தில் எவன் ஒருவன் அவன் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களை, திட்டமிடுங்க. 11 மாத காலத்தை எப்படியோ கழிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு மாத காலம் என்பது ரஹ்மத்துக்கான காலம். அல்லாஹ் தயாரா இருக்கிறான் உன்னை மன்னிப்பதற்கு, உனக்கு தருவதற்கு. அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நாம் அதை கழிக்கவில்லை என்று சொன்னால் நாம் தான் நஷ்டவாளிகளை தவிர அல்லாஹ் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம்.